இப்போ நீங்கள் ஒரு ஆள் தான், ஆனால் நீங்கள் 9 ஆளாக இருக்கிறீங்க. நான் ஒரு ஆள் தான், நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நான் 9 பர்சனாலிட்டியை வச்சுருக்கேன். எப்படி? இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், நான் ப்ரீச்சர், பிரசங்கியார். என் பங்கு மக்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், அப்போ நான் யார்? பங்கு சாமியார். நான் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், புள்ள. என் சகோதரங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், நான் சகோதரன். நண்பர்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன், நான் நண்பன். பார்த்தீங்களா? ஒரே ஆள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவீடு உண்டு, அப்படி தானே? இப்போ உங்ககிட்ட பேசும்போது இந்த டோனில் நான் பேசுவேன், பங்கில் பேசும்போது பங்கு மக்களுக்குரிய டோனில் நான் பேசணும், அந்த உணர்வை வெளிப்படுத்தணும். எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது ஒரு பிள்ளையாக தான் நான் பேசணும். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, பெண்ணே நீ பேசுவது முறையா அப்படின்னு கேட்டா, போடா லூசு வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க எங்கள் அம்மா. எங்கள் அண்ணன் தம்பிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, சகோதரரே நீங்கள் இப்படியெல்லாம் உரைப்பது நல்லதல்ல, ஆண்டவர் உங்களை பழிவாங்கி விடுவார் அப்படின்னு